கருணைக்கடலை கந்தா போற்று. வணக்கம். என் பேர் தயாநிதி. நான் ஹொசூர்லேருந்து பேசுகிறேன். எனக்கு இந்த ஏஎல்பிங்கிறது ஒரு அரிய வாய்ப்பாக கிடைச்சது. இந்த வாய்ப்பு எனக்கு ஒரு முகநூல் அறிமுகத்தில் திரு ராஜேஷ் ஐயா மூலியமாக எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது. இந்த ஏஎல்பி அட்வான்ஸ் கிளாஸ் பண்ணதுக்கப்புறம் அட்வான்ஸ் கிளாஸில் சேர்கிறதுக்கு முன்னாடி நான் பேசிக் கிளாஸ் பண்ணேன். பேசிக் கிளாஸ் வந்து எனக்கு எப்படின்னா, ஜோதிடம் 15 நாள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 15 நாளில் ஒரு ஜோதிடம் சாத்தியமா, அதோட கணிப்புகள்லாம் சாத்தியமா அப்படின்னு பார்த்தோன்னா, எனக்கு சாத்தியப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னா, இதில் கணித முறைகள் வந்து ரொம்ப எளிமையாக கொடுத்துட்றாங்க. நம்ம வந்து பலன் எடுக்கிறது மட்டும்தான். அது எனக்கு நான் இதில் ஜாயின் பண்ணும்போது அடிப்படையாக எனக்கு எந்த ஒரு ஜோதிட அனுபவமும் இல்லை. எனக்கு ஜோதிடத்தை பற்றி எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் தான் இருந்தேன். ஜோதிடம் பார்ப்பேன், எனக்கு தேவைன்னா நான் போய் பார்த்துப்பேன், யாரையா ஒருத்தர் பார்த்துப்பேன், அந்த மாதிரி தான் இருந்தேன். இதை நானே பார்த்துக்க முடியும் அப்படின்னா, ஏன் பார்த்துக்கணும்னு நான் தேடினேன்னா, ஒவ்வொருத்தரும் அவங்களோட நிகழ்வுகள் அவங்கவுங்களே கணிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். ஒவ்வொரு ஜனப்பொழுதுலையும் நம்ம என்ன பண்ணணும், அடுத்தடுத்து நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதுவாக இருக்குன்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனால் அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா மற்ற ஜோதிட முறைகள்லாம் நம்ம கேள்விப்படும்போது அது குருகுல முறை மாதிரி இருந்துச்சு. 5 வருஷம் படித்தேன், 10 வருஷம் படித்தேன் ஒரு சிலர் சொல்லும்போது ஒரு ஒரு அச்சத்தை தான் உருவாக்குச்சு. அதனால் அதை பற்றின ஒரு ஐடியா இல்லை. முதல் முறையாக அது முகநூலில் 15 நாளில் ஜோதிடம் கற்றுக் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது, இது எனக்கு ஜோதிடம் கற்றுக்க முடியுன்ற நம்பிக்கையெல்லாம் முழுமையாக இல்லாமல், இது என்னன்னு போய் பார்ப்போம், நம்ம ஏதாவது ஒரு அடிப்படையில் ஒரு சின்ன சின்ன விஷயமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு உள்ளே போனேன். அந்த 15 நாள் வகுப்பை வந்து அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருந்தாங்க. புதுவுடை மூர்த்தி ஐயா வந்து அவ்வளவு எளிமையாக ஒருத்தருக்கும் ஒரு ராசி 12 ராசிகளே எனக்கு சரியாக தெரியாத ஒரு மனிதனையும் வந்து ஜோதிடம் பார்த்துக்க முடியுங்கிற மாதிரி அவ்வளோ அழகாக ரொம்ப நேர்த்தியாக எனக்கு அதை வடிவமைச்சு கொடுத்து, ஒரு நாள் அதிகாலை காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கிறது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துச்சு. அந்த காலையில் எழுந்திரிச்சு ஒரு விளக்கு ஏற்றிட்டு நம்ம அந்த வகுப்பில் கலந்துக்கிட்டு, அந்த வகுப்பு வந்து வெறும் 15 நாள்னா 15 நாளோடு முடிக்காமல் நமக்கு எப்போ புரியுதோ, நம்ம அதை முழுமையாக உணர்ந்துட்டோம், நம்ம அதில் ஓரளவுக்கு தேர்ந்துட்டோம் அப்படின்னு தெரிகிற வரையும் அதை வந்து நமக்கு நடத்தி கொடுத்துருக்காங்க. நடத்தி எனக்கு பேசிக் கிளாஸ் புரிய வச்சாங்க. எனக்கு என்னென்னா இன்னும் கற்றுக்கணுங்கிற ஆர்வத்தில் இந்த அட்வான்ஸ் கிளாஸும் கற்றுக்கிட்டேன். அட்வான்ஸ் கிளாஸில் எப்படின்னா, நம்ம ஒரு சின்ன சின்ன நிகழ்வுகளையும் நம்ம ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியுது. ஏன் நடந்துச்சு, ஏன் நடக்கலன்னு கனெக்ட் பண்ண முடியுது. இதெல்லாம் எப்படி அந்த 15 நாளில் சாத்தியமாச்சு அப்படின்னா, அந்த கணிப்பு முறை சாத்தியமாச்சுன்னா, அந்த அப்ளிகேஷன் அவ்வளோ அழகாக அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. மொபைல் அப்ளிகேஷன் ஏஎல்பி சாஃப்ட்வேர் முடியும். நம்ம பார்த்துக்க முடியும். இதுக்காக நம்ம டெஸ்க்டாப் தேவையில்லை. எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம எங்கே வேணாலும் இருந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு எளிமையான முறையில் கொடுத்துருக்காங்க. அந்த சாஃப்ட்வேர் என்னென்னா, நம்ம பல வருடம் ஒரு 10 வருடம் 15 வருடம் படிச்சுட்டு அந்த கணிப்பு கொண்டு வர்றவங்க செய்கிற செயல் அது வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் செஞ்சு முடிச்சிருது. நம்ம அந்த டேட் ஆஃப் பர்த், பர்த் ஆஃப் டைமு ப்ளஸ் இது 3 போட்டோம்னா போதும். அது அந்த ரொம்ப எளிமையாக ரொம்ப அழகாக கையில் அப்படியே லட்டு மாதிரி எடுத்து கொடுத்துருது. அதை வச்சு நம்ம ஐயா ஏஎல்பி முறையில் அந்த லக்ன நகர்வை வச்சு நம்ம கணிக்கும் போது ஒவ்வொரு கணிப்பும் ரொம்ப தெளிவாகவும், நம்மளோட வாழ்க்கை பயணம் எப்படி இருக்குதுன்னு ரொம்ப தெளிவாக தெரியுது. என்னோட நண்பர்கள் ஒரு சிலருக்கு நான் அதில் பார்த்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கான்னு கேட்டதுக்கு, இது யாருக்குமே தெரியாது, இது எப்படி இவ்வளோ அழகாக சொல்கிறேன்ற மாதிரி என்கிட்டே கேட்டாங்க. இந்த வகுப்பை நடத்துகிற ஆசிரியர்கள் இன்னும் ரொம்ப அழகாக நேர்த்தியாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அதனாலவே எங்களுக்கெல்லாம் இது ரொம்ப எளிமையாக புரியறதுக்கும், இது உரிமை எடுத்து ஒரு நேரம் கண்டிக்க வேண்டிய நேரத்தில் ஒரு மாதிரி லேசாக உரிமையாக அதை எங்களுக்கு புரிய வச்சு ரொம்ப எளிமையாக எங்களுக்கு இதை புரிய வச்சுருக்குறாங்க. இந்த பயணம் எப்படின்னா, எங்களுக்கு வந்து எப்படின்னா, ஒரு வழி தெரியாமல் வழி தெரிஞ்சு அந்த வழியில் வந்து ஒரு விளக்கு இல்லாமல் இருட்டான வழியில் வாழ்க்கை பயணம் போயிட்டு இருந்ததால், இது எங்களுக்கு வந்து ஏஎல்பிங்கிறது எனக்கு குறிப்பாக எனக்கு வந்து ஒரு விளக்காக அமைஞ்சிருக்கு. நான் ஒவ்வொரு நொடி பொழுதுலையும் இனி வரும் காலங்களில் நான் தெளிவாக என்னோடய வாழ்க்கை பயணத்தை ஒரு விளக்கு ஒளிவோடு நான் நகர்த்த முடியும். என்னோடய பயணம் ரொம்ப தெளிவாக இருக்குன்றது இந்த ஏஎல்பி ஒரு பெரிய உறுதுணையாக இருந்திருக்கு. இந்த சாஃப்ட்வேர் நார்மலுங்க. அந்த சாஃப்ட்வேரை பற்றி சொல்லி ஆகணும். ஏஎல்பி சாஃப்ட்வேர் அவ்வளோ அழகாக வடிவமைச்சு கொடுத்துருக்காரு ஐயா புதுவுடை மூர்த்தி ஐயா. அவங்க இவ்வளோ பெரிய ஒரு நோக்கத்தில் இதை வடிவமைச்சுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அவங்க வந்து இந்த சாஃப்ட்வேரை ரொம்ப அழகாக எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. அதை விட கிளாஸோட வடிவமைப்பு இவ்வளோ அழகாக வடிவமைச்சு ஒரு எளிமையாக அதை பற்றி ஜோதிட ஞானமே இல்லாமல் வர்ற ஒருத்தருக்கு வந்து ஒரு 15 நாளில் கொடுத்துட முடியும் அப்படிங்கிறது, நீங்கள் வாங்க நான் கற்றுக் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லும்போது, அவர் என்னென்னா, இது நம்ம கற்றுக்கிட்டதா இல்லை, எனக்கு தெரிஞ்சு இது எனக்குள்ளே இருந்து அவங்க இயக்கி கற்றுக்க வச்சதாக தான் இருக்குது.
ஏன்னா இந்த கிளாஸ் நடத்தும்போது அவ்வளோ அழகா கிளாஸ் நடத்துறாங்க. ஒரு ஜூம் கிளாஸ்ல ஒவ்வொருத்தரையும் நம்ம என்ன பண்றோம், என்ன எழுதியிருக்கிறோம், நம்மளோட நகர்வுகள், அசைவுகள் முதற்கொண்டு பின்னாடி இருந்து ஒரு கோர் டீம் நம்மள வாட்ச் பண்ணி, அ அத வந்து ரொம்ப தெளிவா ஒவ்வொரு இடத்துலயும் இன்சிஸ்ட் பண்ணி, அத வந்து அழகா சுட்டிக்காட்டுறதும் கூட ஒரு மென்மையா, ஒரு 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 மென்மையான போக்குல அது வேற ஒரு மாதிரியா சுட்டிக்காட்டி நம்மள வந்து அழகா வழிநடத்துறாங்க. அந்த மாரி வழிநடத்தி தான் நம்மள இத வகுப்பு நமக்கு குடுத்துருக்காங்க. இதுல எனக்குள்ள என்ன மாற்றம் வந்துச்சு அப்டின்னா, என்னோட பாதையில நான் என்னென்னலாம் இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்ப நடக்கிறதெல்லாம் எனக்கு வேற எங்கேயோ இருந்து நடக்கல. அது எங்கிருந்து நடக்குது? அது எதனால நடக்குது? அது இனிமேல் நடக்காம இருக்கிறதுக்கு, இப்ப நடக்கிற விஷயத்திலிருந்து எப்படி மாத்திக்கலாம்? இனிமேல் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காம இருக்கிறதுக்கு, நான் என்ன மாதிரியான வாழ்வியல நான் வாழணும்? என்ன மாரி நான் நடந்துக்கணும்? அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒவ்வொரு ஜனமும் லெட்ஜரா இல்லாம வாழ்வியலாவே எனக்கு புரிய வச்சிருக்கிறாங்கன்றது தான் இது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நம்ம பார்க்குற ஒண்ணொண்ணும் நமக்கு ஒரு ஒரு விஷயத்த நமக்கு சொல்லிக் குடுத்துட்டே போயிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு முறையா இருக்கு. இதுல இதுல வாலண்டியர்ஸ் இருந்து கோச்சஸ் அலாட் பண்ணி, அவங்க மூலியமா நமக்கு கைட் பண்ணி, ஆ டீச்சர்ஸ் எல்லாம் ஒவ்வொரு நிலையிலும் வழிகாட்டி நம்மள இது வழிநடத்திட்டு போயிருக்காங்க. அதனால வந்து இது ஒரு பெரிய புரிதலா இருக்கு. இதுல எப்படின்னா ஒரு பலன் எடுக்கணும் அப்படின்னா, என்னோட வாழ்க்கையில அ ஒவ்வொரு நிகழ்வுமே இது ஒரு சரியா பொருந்தி போகுது. ஏன் இப்படி அமையுதுன்னா, அப்படிதான் அதுக்கான காரணம் இங்க இருக்கு. என்னோட கட்டத்துல இருக்கு. அது அப்படிதான் நடக்கணும்னா, அப்படிதான் நடக்குது. பட் அது எப்படி மாத்திக்கலாம் அப்படிங்கிறது தெரியுது. அந்த கட்டத்த மாத்த முடியாதுன்றது இல்ல. இதுக்கு ஆல்டர்னேட் வழி இருக்கு. வெளிச்சமா இருக்கிறப்ப என்னன்னா, அந்த பாதை ரொம்ப கரடுமுரடா இருக்குது அப்படின்னா, அந்த பாதையிலிருந்து பக்கத்துல ஒரு நல்ல பாதை இருக்குது. அதுல போலாம். இல்ல அந்த பாதை ரொம்ப கரடுமுரடான பாதை தான். வேற பாதை இல்ல அப்படின்னா, ரொம்ப நிதானமா போயிட்டு, நம்ம சேர வேண்டிய இலக்குக்கு எளிமையா போய் சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பா இந்த ஏஎல்பி ஜோதிடம் அமைஞ்சிருக்கு. இதுல பொதுவுடை மூர்த்தி ஐயா அவங்க வந்து எப்படின்னா, இது தனக்கு கிடைத்த வாராது வந்த மாமணியான அந்த ஏஎல்பி ஜோதிட முறைய அவங்க மட்டும் வச்சுக்காம, அவங்களே வச்சுட்டு அத வேற மாதிரியா பயன்படுத்தியிருக்கலாம். பட் இது என்னன்னா எல்லாருக்கும் போய் சேரணும். இத வந்து வெறும் பலனா சொன்னா சரியா வராது. எல்லாருக்கும் படிச்சா தான் சரியா வரும்ன்ற நம்பிக்கையில அத உணர்ந்து, அத அப்படிதான் சொல்லிக் குடுத்துருக்காங்க. இந்த விஷயத்த வந்து நான் படிக்காம, இத வந்து நான் ஒரு கன்சல்டேஷனா இத வாங்கி நான் அத பார்த்திருந்தேன்னா, இத நான் உணர்ந்து செயல்படுவேனான்னா பண்ண மாட்டேன். ஏன்னா, இது நான் கேட்கிற விஷயம் 100% எனக்குள்ள வராது. அதிலேயே ஒரு 50% விட்டுருவேன். ஒரு 50% நான் கிரகிச்சுட்டு வர்றேன்னா, அந்த 50% வந்து நான் போயிட்டு அப்ளை பண்ணும்போது ஒரு 25% ஒரு 25% இருக்கும். அது நாளடைவுல வந்து நீர்த்து போயிரும். இது வந்து எனக்குள்ளேயே ஊறி போயிடுச்சு. அதனால இனி அது என்னிலருந்து எடுக்க முடியாது. நான் இப்ப அந்த வழிப்பயணத்துல போயிட்டுருக்கேன். இன்னும் வர வர ரொம்ப மென்மையா அத அத சரியா நேர்த்தியா எடுத்துட்டு போயிட்டு, எனக்கு மட்டும் இல்லாம என்னோட உடன் இருக்கிறவங்களுக்கும், என் குடும்பத்துக்கும், என்னை சார்ந்தவர்களுக்கும், என்னோட நண்பர்களுக்கும், அ குறிப்பா இது ஒரு சர்வீஸா இத வந்து இது ஒரு ஏஎல்பி ஜோதிடம்ங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு இதாவே எடுத்து நிகழ்வா, ஒரு தொழிலாவே எடுத்து செய்றதுக்கும் வாய்ப்பு இருந்துச்சுன்னா, அதையும் உறுதியா நான் செய்வேன்றத இந்த நேரத்துல உறுதி கூறுகிறேன். இதை எனக்கு வழங்கின இந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கும், என் அப்பன் முருகனுக்கும், ஐயா பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கும், எனது ஆசிரியர் பெருமக்களுக்கும், எனது வாலண்டியர்களுக்கும், என்னுடன் பயின்ற அனைத்து சக ஜோதிட நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றியும், வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் 15 நாட்களில் நீங்களும் ஜோதிடராகலாம்.